ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு ஆரம்பத்திலே குரு பெயர்ச்சி அடைந்து உச்சம் அடைகிறாரு. இந்த ராஜகிரகம் உச்சம் அடைய போகிறதுனால பாத்தீங்கன்னா உலக அளவுல பெரிய மாற்றங்கள் ஏற்படதான் போகுது. மக்கள் தனக்கு தேவையானதை ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி ஒரு போராட்டத்தோட தனக்கு தேவையானதை அரசனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, மக்கள் துன்புறுத்தினாலும் சரி, மக்கள் துன்பப்பட்டாலும் சரி, அரசன் அந்த இடத்துல சரியான ஆட்சி கொடுக்கலைனாலும் சரி, அந்த இடத்துல அரசனுக்கான புரிதலை உண்டாக்கி அவருக்கு அந்த தண்டனையை ஏற்படுத்தி கொடுத்து, அதற்கப்புறம் மக்கள் தன்னுடைய தன்னெழுச்சியால அவங்க சுதந்திரமா வாழக்கூடிய காலகட்டமாக தான் இந்த பராபவ ஆண்டு இருக்கும். இந்த பராபவ ஆண்டு என்பது இந்த ஆண்டு ஏப்ரல் 14 முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13 வரைக்கும் இருக்குங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மக்கள் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் துன்பம் அதிகமா அடைந்தாலுமே அதுல இருந்து அவங்க மீண்டு வெளிவருவாங்க. அரசும் அரசு அதிகாரிகளும் சரியான புரிதல் இல்லாம அவங்க அந்த ஆட்சியை நடத்தி வந்தாலும் சரி, மக்கள் அதற்கு தகுந்த பாடம் புகட்டின அப்புறம் அவங்களும் அவங்களுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டு மக்களுக்கு நல்ல வழியில உதவி பண்ணுவாங்க. நல்ல ஆட்சி பிற்காலத்துல ஏற்படுங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கிளர்ச்சிகள் அதிகமா ஏற்படும், போராட்டங்கள் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜகிரகமான குரு கடக ராசியில உச்சம் அடையும் போது அப்ப சந்திரனுடைய காரகத்துவமும் முக்கியம் பெறுது. ஆக நீர் மற்றும் திரவம் சார்ந்த துறைகள் எல்லாம் அதிகம் பேசும் பொருளாக உலக அளவுல பேசப்படுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களுக்குமே சரி, தான் செய்யக்கூடிய வேலையிலையும் தொழிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பரிணாம வளர்ச்சியை பார்ப்பாங்க. அதாவது இத்தனை நாள் இருந்ததை விட இப்ப இன்னும் கொஞ்சம் அந்த பரிணாம வளர்ச்சி இன்னும் அதிகமா மேம்படும். நிறைய பேருக்கு வந்து வேலை தொழில்ல ஃபீல்டே மாறுற மாதிரியான சூழல்களும் ஏற்படுதுங்க. ஆக உலக அளவுல இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தனிப்பட்ட முறையில நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட போகுது, எந்த காலகட்டம் நமக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, அதுவும் பிரபவ ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். சிம்ம ராசியினருக்கு அஷ்டம சனி நடைபெறுது, ஜென்மத்துல கேது இருக்கு, நிறைய தொந்தரவுகள் இருக்கு, நிறைய தடங்கள் தாமதங்கள் ஏற்படுது அப்படின்றதுதான் நம்ம எப்பவுமே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதுவும் அக்டோபர் 31 பாத்தீங்கன்னா குரு அதிசாரமா உங்க வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இது உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமா ஆண்டாதாங்க இருக்க போகுது. ஆமாங்க, உங்களுக்கு ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் 31 வரைக்கும் பாத்தீங்கன்னா சுப செலவுகள் சுப விரயங்கள் அதிகமாவே ஏற்படும். வீடு அமையக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு சிம்ம ராசினருக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல குருவோட பார்வை விழுது. கண்டிப்பா வீடு வாங்குறதோ வண்டி வாகனம் வாங்குறதோ அதற்கான அமைப்புகள் நல்லாவே கூடி வருது. சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல கண்டிப்பா நடைபெறுங்க. நீங்க புதுசா ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னும் போது மட்டும்தான் அதுல தடங்கல்கள் அதிகமா ஏற்படும். குறிப்பிட்டு சொல்லணும்னா, நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் நீங்க அது கரெக்டா இருக்கான்றது செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த அவங்களை சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கிறது நல்லது. அதே மாதிரி வீட்டுல உங்களை விட முதிர்ந்தவங்க யாருன்னா இருக்காங்கன்னா அந்த பெரியவர்களோட ஆலோசனையை அப்படியே நீங்க வந்து எடுத்துக்கிறது நல்லதுங்க. அவங்க கிட்ட அதிகமா டைம் எடுத்து பேசுங்க அவங்க கிட்ட. ஏன்னா அஷ்டம இடத்துல சனி இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா அவர் ஒரு தடங்களை ஏற்படுத்தி தான் கொடுப்பாரு. அவர் சோதனைகளை கொடுக்கதான் செய்வாரு. அதே நேரத்துல அவரு வந்து வயதான முதிர்ந்த கிரகம். ஓகேங்களா? அப்ப நீங்க முதிர்ந்தவங்களுக்கு அவங்களுடைய வார்த்தைகளுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கும். எந்த நேரத்துல எது பண்ணலாம், எந்த நேரத்துல எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். பல பிரச்சனையில இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? வீட்டுல பெரியவங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேல வேலை செய்யறவங்க உங்களை விட வயதானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுடைய கைட்லைன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களுக்கு அதிகமா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? சோ நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி எடுக்கிறீங்க, இல்ல வேற மாநிலங்களுக்கு போகணும்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா டிசம்பர் 5 உங்க ராசியில இருக்கும் கேது 12ஆம் இடத்துல நுழைஞ்சிடறாருங்க. அதுவே உங்களுக்கு பாதி பிரச்சனையை தீர்க்குது. ஏன்னா ஜென்மத்துல இருக்கிற கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையை
விரக்தியா ஏற்படுத்திருக்கும், வெறுப்பு ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கை மேல எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத மாதிரி உங்களுக்கு கோபமும் வருத்தமும் வேதனையும் அதிகமா வாழ்க்கை மேல இருந்திருக்கும். அது எல்லாமே இப்ப விலகுது. இப்போ குரு வரும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் காலம்ன்றது தான் சொல்லணும். ஆக இந்த ஆண்டு இறுதி உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் காலம். அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய 2027 ஆண்டு அப்படிதாங்க ஆரம்பமாகுது. எஸ், 2027 ஆண்டு ஜனவரி 20 வரைக்குமே பாத்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசியிலே தான் இருக்கிறாரு. உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்காருன்றதுனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா ஏற்படும். ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடைவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு அந்த கோயில் தொண்டு உதவி அதுல எல்லாம் வந்து அதிக ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பீங்க. ஆன்மீக பயணம் தான் அதிகமா இருக்கும்னு சொல்லணும். இந்த காலகட்டத்துல நீங்க வந்து பொறுமையா இருக்கிறதும், அதே நேரத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். டிசம்பர் 5ல இருந்து பாத்தீங்கன்னா ராகு உங்களுக்கு 6ல இருக்கிற போது பாத்தீங்கன்னா மறைமுக எதிரிகள்ன்றது கொஞ்சம் அதிகமாகவதா செய்வாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல ராகு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மறைமுக எதிரிகள் ஏற்படதான் செய்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த்லயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமா ஏற்படலாம். அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா புதுசா உங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது சுப செலவுகள் ஏற்படும் சொல்லியிருந்தேன்னா, அப்போ வீடு வண்டி அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா பெட்டர். அப்போ உங்களுக்கு அந்த புது செலவுகள் புது கடன் ஏற்படுதுன்னா அதை நம்ம எஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். பட் நீங்க இது எல்லாமே தவிர்த்து வந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல ராகு டிசம்பர் 5க்கு அப்புறம் வரும்போது உங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய அமைப்பா தான் இருக்குது. அதனால முன்னாடி நீங்க பிளான் பண்ணிட்டு எந்த மாதிரி செலவுகளை ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா செலவு வரதான் செய்யும், தவிர்க்கவே முடியாது. அந்த இடத்த நீங்க வந்து அவாய்ட் பண்றீங்க, இல்ல என்னால கமிட்மெண்ட் ஏற்படுத்திக்க முடியாது, நீங்க அவாய்ட் பண்ணும்போது டிசம்பர் 5ஆம் தேதி 6ல ராகு வரும்போது அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் சுமை ஏற்படதான் செய்யும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்படதான் செய்யும். இந்த மெடிக்கல் செலவு வரக்கூடாதுன்றதுனாலதான் வீடு வாங்கிடுங்க, வண்டி வாங்கிடுங்க. இதுக்கு முன்னாடி இத்தனை முறை சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சோ நீங்க அந்த மாதிரி செலவுல நீங்க கமிட்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஏற்கனவே பணம் உங்ககிட்ட தங்காது. ஓகேங்களா? சோ ஏற்கனவே நீங்க வண்டி வாங்குறதுக்கோ இல்ல வீடு வாங்குறதுக்கோ நீங்க வந்து ஒரு கடனை ஒரு இஎம்ஐ லோன் போடுற அமைப்பு ஏற்பட்டிருக்கும். அப்போ உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள்ன்றது கொஞ்சம் குறையும். ஆனா நீங்க அந்த செலவு அந்த கமிட்மெண்ட் எல்லாத்தையும் தவிர்த்துக்கும் போது 6ல் ராகு வரும்போது தேவையில்லாத செலவுகளும் கடன் சுமைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்றதும் அழகா பிளான் பண்ணிக்கிறதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. அதே மாதிரி சிம்ம ராசினர் கண்டிப்பா நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. அஷ்டம காலத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்குன்றதுனால நீங்க விநாயகர் வழிபாடும் பண்ணலாம். விநாயகர் வழிபாடு நல்லது. விநாயகர் அகவல் நீங்க பாடலாம். குரு உங்களுக்கு 1ஆம் இடத்துல இருக்கணும் போது நீங்க வந்து குரு வழிபாடு மேற்கொள்றதும், சூரிய வழிபாடும், சிவ வழிபாடும் உங்களுக்கு பல சோதனைகள்ல இருந்து உங்களை வந்து காப்பாற்றுன்னு தான் சொல்லணும். எஸ், ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமா ஏற்படும். ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபாடு பண்ணுவீங்க. நிறைய இந்த மாதிரி ஆன்மீகத்துலதான் நீங்க இந்த வருஷம் அதிகமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதுல நீங்க விநாயகருக்கு, ஆஞ்சநேயருக்கு, சூரிய பகவானுக்கு, சிவனுக்குன்னு இப்படி நீங்க உங்களுடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அஷ்டம காலத்துல ஏற்படக்கூடிய தடங்கல்களும் சோதனைகளும் தடைகளும் எல்லாமே நிவர்த்தி ஆகுதுங்க. சிம்ம ராசினர் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருப்பீங்க. எப்பவுமே ரொம்ப தைரியமா தான் இருப்பீங்க. இப்ப அந்த தைரியம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் கண்டிப்பா கிடையாது, உங்களுக்கு அந்த தைரியம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. சூரியனை என்னதான் மேகம் மறைச்சாலும் சரி, சூரியனோட பிரகாசம் குறைஞ்சிடுமா? கிடையாதுல்ல. மேகம் விலகிதான் போகும், சூரியன் அப்படியே இருந்து நமக்கு அந்த பிரகாச ஒளியை கொடுக்கதான் செய்யும். சிம்ம ராசினரும் அதுதான். அவங்க ரொம்ப பாசிட்டிவானவங்க தான். ஏதோ இப்ப ஜென்மத்துல கேது இருந்ததுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பங்களையும் அவமானங்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். அஷ்டம சனி உங்களுக்கு தடங்கல்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். அதற்காக எங்கேயும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. எந்த சோர்வும் வேண்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. நீங்க எப்பவுமே பாசிட்டிவா இருப்பீங்க, எப்பவுமே கான்பிடென்டா இருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு நீங்க கடந்து வந்துருங்க. இந்த ஆண்டு
ஆண்டு இறுதியில ராகு கேது பெயர்ச்சி மாற்றத்துல இருந்து பாத்தீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களா ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2027 தொடங்க போகுது. எஸ், மார்ச் 13 திரும்பவும் பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது திரும்பவும் செலவுகள் ஏற்படலாம். நல்ல செலவுகளா தான் இருக்கும். அப்போ வீட்ல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறணும்னா அதுக்காகவும் பிளான் பண்ணிக்கோங்க. 2027 உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இத்தன நாள் நீங்க ஒரு பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா? அதற்கான கிளாரிட்டியும், சொல்யூஷனும் கிடைச்சிடுங்க. ஆக 2026 செப்டம்பருக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிறையவே ஏற்படும். அத பயன்படுத்திக்கோங்க. அதுவரைக்கும் ஆன்மீக சிந்தனையில அதிகமா கவனம் செலுத்துங்க. ஆன்மீக பயணம்ன்றது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது.